ஆ சாரிடா என்னால 10,000 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இதை வச்சு இந்த ஃபீஸ் கட்டிக்கோ. இல்லைண்ணா வேண்டாம், ஃபீஸ் கட்டியாச்சு. கட்டியாச்சா? எப்படிடா? தெரியலண்ணா, காலேஜ் போனேன், ஃபீஸ் கட்டியாச்சுன்னு சொன்னாங்க. என்ன புழுகிறியாடா நீயே? இல்லைண்ணா நிஜமா ஃபீஸ் கட்டியாச்சு. யார் கட்டினாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். என்னமோ நல்லா எக்ஸாம் எழுதுனா சரி. அது ஏன் கேக்குற? எப்போ இப்படிதான் ஆகுது. அதை விடுடி. ஹலோ பிரியா, குட் மார்னிங் சார். பேமெண்ட் ஒர்க் பாக்கி வச்சிருக்கா ஒரு வருஷமா. அத கொஞ்சம் நீ ட்ரை பண்ணுமா? அவங்க அட்ரஸ் மட்டும் நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே பண்றேமா. ஓகே, தேங்க் யூ. நீ இருடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் வா. அதிகாலையில் சன்னலை இடித்துக்கொண்டு பாய்ந்தார். கள்ளத் தொடர்பென கருதப்படுகிறது. பேங்க் லோன் வாங்கி தருவதாக 5 லட்சம் மோசடி. அது நம்மகிட்ட நடக்காது. சார் சார். யாருமா? வா 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 வா. உட்காருமா, உட்கார் 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 உட்கார். எங்கிருந்து வர்ற? பப்பி பேங்க்ல இருந்து சார். பப்பி? ஓ, அந்த கார்னர்ல கிடக்குறாங்க ஒரு பேங்க், அங்கிருந்தா வர்ற? என்ன விஷயம்? பேங்க்ல 1.5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பாக்கி வச்சிருக்காங்க. அத கலெக்ட் பண்ணதான் சார் நான் வந்திருக்கேன். இப்படித்தான் ஒவ்வொரு பேங்க்லயும் லோன் வாங்கிடுவாங்க, வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. யார் அவன்? நீங்க தான் சார். நானா? என்னம்மா? சரி, உண்மையை தான் சொல்லுவீங்க. நியூஸ் பரவிருச்சு. நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், நீங்க இப்படி சொல்லலாமா சார்? இதே சொல்லி சொல்லி டீ குடிக்க வழி இல்லாம கிடக்கு. சரி, அதுக்கு என்னப்பா? நீ சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் நான் பிசினஸ் பண்ணேன், பிஸி பண்ணேன். இப்ப கூட நான் இங்கே பிஸியா தான் இருக்கேன். டே பையா, அந்த செக் புக் எடுத்துக்கிட்டு வா. கீழே இருக்க செக் எடு, அதுல தான் பணம் இருக்கு. அப்படியே உன்னை கிழிச்சு 1 லட்ச ரூபா ஃபுல்லா பண்ணி எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு வா, நான் கையெழுத்து போடுறேன். ஏன்னா செக் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. செக் ரிட்டர்ன் ஆனா நீங்க ரிட்டர்ன் ஆக மாட்டேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. என்ன அழகு! பிள்ளைகளை பார்த்தாவே பேனா அதுவா எழுதுது, நல்லா கிழியுது செக்கு. தேங்க்யூ சார். சந்தோஷமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் சார். ஜூஸ், காபி வேண்டாம். டீ இன்னொரு வாட்டி வரும்போது சாப்பிடுறேன் சார். இன்னொரு வாட்டி. சரிப்பா. ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டு போ. 98400 98400 36390. 36390. அடிக்கடி ஃபோன் பண்ணவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கிளம்பிருச்சு? என்ன பர்சனாலிட்டி! யோகா எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஹே, பாத்தியா, செக் வாங்கிட்டோம்ல. எப்படி? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டி. ஒரு கழட்டல், ஒரு குனியல், அவ்வளவுதான். நல்ல ஐடியாவா இருக்கே. இனிமே நானும் இத தான் ஃபாலோ பண்ண போறேன். ஐயோ, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதடி. பாக்குறவங்க மயக்கம் போட்டு கீழ விழுந்து போறாங்க. ஏய் சாரி சாரி. வேணாம். வா கிளம்பலாம். ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துச்சே. உபயோகத்தில் இல்லை. அப்ப நமக்கு உபயோகப்படாது. ஒரு தடவை சிரிச்சதுக்கு 1 லட்ச ரூபா போச்ச. இன்னொரு 5-6 தடவை சிரிச்சிருந்தா நம்ம சொத்து புறாமல போயிருக்கு. கஞ்சனுடைய கல்லாப்பட்டி உடைக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கான். பல்ல நமக்கு அதுக்கு பம்பு. அதுவும் 18-19 வயசு பிள்ளைய. ரொம்ப டேஞ்சரா சாமி, உஷாரா இருங்க. ஹலோ, நான் தான் மாலா பேசுறேன். சொல்லு. வீட்டுக்கு வரியாடா? பகல்லே வா. வாங்குறல. இதோ வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்ல வந்துடுறேன்.
சூப்பர், இதுக்கு மேல தாங்காதுப்பா. ஏய் ஏய் என்ன உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாராக்கும்? அவர் வேலை பார்த்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? இன்னைக்கு தான் என்னமோ அவர் பெங்களூர் போறேன்னு கிளம்பி போயிருக்காரு. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஊருக்கு போலியா? டிராஃபிக்ல வண்டியை மிஸ் பண்ணிட்டோமா? நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் டீ போட்டு தரேன். அதெல்லாம் வேண்டாமா, ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவனை பிடிக்கல கொஞ்சம். நான் எல்லா நேரத்துல என் பொண்டாட்டி தப்பா நடக்க முயற்சி பண்ண இவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் இருக்கிற இடம் தெரியல உனக்கு, அவ்வளவுதானே? ஆமா. நான் காட்டுறேன், 500 ரூபா கொடு. 500 ரூபாயா? யோ குடிய மஸ் அம்மானி ஏரியா போட்டுருவாங்க. கொடுத்தனா கூட வரேன், ஓகேவா? காமிப்பில கண்டிப்பா காட்டுறேன் குடிய. ஐயால இந்த அப்படியே அவனை நான் சும்மா விட மாட்டேன். போலாம் வா. வா போலாம். நல்ல வேலை, கட்டிங் வந்துட்டான், காப்பாத்திடுவான். வானே, நான் காட்டுறேன், வானே. டோகரம் பரனே. இவதான் யோ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? பிடியானே. போடா போடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பிடியானே, எதுக்கு ஏகிற? யோ எதுக்கு துள்ற? ஊசி எனக்கு தண்ணி நின்னலையா? ஃபர்ஸ்ட் உன் பண்டாட்டிய பாரியா, அப்புறம் இவனை கவனிக்கலாம். ஏய் வெல்ல வாடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பண்ண மாதிரி பல பேரை பார்த்த பட. என்ன அடிச்சானே? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. ஏன் மேலே கை வீசியா? வரேன்டா. அறிவு இருக்கடா உனக்கு? அந்த ஆளை கூட்டி வந்து இங்க நிப்பாடி வச்சிருக்க? என்னைக்குனா ஒரு நாள் துண்டக்கண துணிக்கண ஓட போற, அன்னைக்கு ரெடி மாப்பிள்ள உனக்கு. பட விடு மச்சான், இதெல்லாம் மேட்ரா. இன்னைக்கு ட்ரீட் நம்புது, வாடா. ஏண்டா டைரக்டர், எதனா கதை இருந்தா சொல்லியேண்டா. ஐயோ அண்ணா, அவனை எதை வேணா செய்ய சொல்லுங்க, கதை மட்டும் சொல்ல சொல்லாதீங்க. 2.5 மணி நேரம் மொக்கா போடுவான். எவ்வளவு வாட்டி அனுபவிச்சிருப்பேன். அப்போ எதனா 5 நிமிஷம் காமெடி இருந்தா சொல்லியே. ஒரு 5 நிமிஷம் ஆட் ஃபிலிம் இருக்குண்ணே, சொல்லட்டுமா? போச்சுடா. ஓபன் பண்றோண்ணே. பண்ணியாச்சு. அண்ணே கதையை சொல்றேண்ணே. ஓபன் பண்ணீங்கன்னா காலி கிரவுண்டுண்ணே, 5000 பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் மேல பார்த்துட்டு இருப்பாங்க. 5 ஹெலிகாப்டர் சும்மா பட பட படம் பறந்துகிட்டே இருக்கும். அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், வரான் அவன் ஷர்ட் மட்டும் கிழிஞ்சு பறக்குதுண்ணே. மறுபடியும் கீழே வந்துகிட்டே இருக்கான், பேண்ட் கிழிஞ்சு பறக்குதுண்ணே. அந்த கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிறானே. நிக்கும் போது கரெக்டா கேமராவை இடுப்புக்கு ஃபோக்கஸ் பண்றோண்ணே. பண்ணா ஜெட்டி மட்டும் கிழியாம இருக்கு. அங்கதான் நம்ம பாலாஜி ஜெட்டிகள்னு போடுறோம். பாலாஜி செட்டிகள். மச்சான் சிஸ்டர் ஆமா மச்சி, இந்த ஆடுக்கு எவ்வளவு பட்ஜெட்? கம்மிதான்டா, 4 கோடி. நீ எந்த ஜென்மத்துல படம் எடுக்கிறது? இந்த ஜென்மத்துல படம் எடுக்க